இன்னைக்கு வியானா என்ட்ரி ஆகி அவங்க வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. 2 பேரும் நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த 2 பேர் யாருன்னு நீங்களே சூஸ் பண்ணி சொல்லுங்கங்கும்போது தான் விக்ரம் ஃப்ரெண்ட்ல வந்துட்டு எல்லாம் சொல்லி அழுதுட்டு போயிருப்பாரு. உடனே திவ்யாவும் போய் சமாதானப்படுத்தியிருப்பாங்க. அதுக்கு அடுத்ததா வியானா வந்து ஃப்ரெண்ட்ல பேச வருவாங்க. அப்போ அவங்க வந்துட்டு விக்ரம் பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வீட்ல நம்ம எல்லாருமே கேமர்ன்னு யார் எல்லாமோ நினைச்சு வச்சிருக்கோம். பட் அவங்கெல்லாம் கேமர் இல்ல. கேமருக்கெல்லாம் கேமர் வந்து இவங்க தான். இவர் தான் நல்ல மைண்ட் மேனிப்புலேஷன்ஸ் பண்ணி பயங்கரமா விளையாடுவாரு. எந்த இடத்துல இது பண்ணா ஒருத்தருக்கு காயமாகும், அவங்க எப்படி விளையாடுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இப்படி சொல்ல ஆரம்பிக்கும் போதே விக்ரம் வந்துட்டு சாண்ட்ரா வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டுக்கு வருவாங்க. நான் பேசக்கூடாது அவரை பற்றி, அவர் ஆல்ரெடி பிரேக் டவுன் ஆகிருக்காரு, இப்போ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது என்னோட டைம், நான் இப்போ தான் சொல்ல முடியும். நான் 1 வீக்காக 8 டேஸாக வீட்டுக்குள்ளே ஒரு ரூம்குள்ளே இருந்து நான் அழுதது எனக்கு தான் தெரியும். ஸோ இது என்னோட டைம் அப்படின்னு சொல்லிட்டு வியானா சொல்லியிருப்பாங்க. சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, விக்ரம் கிட்ட இதெல்லாம் சொல்லும்போது விக்ரம் பாதியிலே எந்திரிச்சிட்டு வேண்டாம் வேண்டாம் ஐ எம் டன், நான் இப்போவே எலிமினேட் ஆகி நான் போகிறதுக்கே ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறேன், அப்புறம் எதுக்கு என்னை உட்காந்து பேச வைக்கிறீங்க, நான் கேட்கவே வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு வினோதனா வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறாரு, நீ திவ்யாவை இப்படி தானே சொல்கிற, அப்போ நீ எதுக்கு கேட்காம போகிற அப்படின்னு. அவர்கிட்ட ஆன்சரே கிடையாது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் கேமே முடிச்சிட்டேன்னு சொல்கிறேன், ஐம் டன் வித் த கேம் அப்படிங்கிறேன், நீங்கள் எதுக்கு என்னை உட்கார வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இப்படி தானே அன்றைக்கி திவ்யாவும் சொல்லியிருப்பாங்க, வேண்டாம் எனக்கு அதை பற்றி இனிமேல் கேட்க வேண்டாங்கும்போது நீங்கள் கேட்பீங்க, நீங்கள் கேட்டு தான் ஆவீங்க அப்படின்னு சொன்னார். அவர் ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா, அவர் என்ன நினச்சாருன்னா, நம்ம கேட்போம், திவ்யா அதை விட மோசமாக பேசி ரொம்ப அசிங்கமாக திவ்யாவோட பேர் கெட்டு போகும்னு நினச்சி எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு விஷயம் பண்ணார். பட் திவ்யா அன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க எதுவுமே பண்ணாமல் போயிட்டாங்க. திருப்பி எதுவுமே திட்டாமல் அழுதுட்டு போயிட்டாங்க. அது இவருக்கு பெரிய இதாகிடுச்சு. இப்போ என்ன பண்ணன்னு தெரியாமல் தான் அவர் முழிச்சிட்டு ஒன்றா சொல்லிட்டு இருக்காரு. இன்றைக்கி மார்னிங் கூட திவ்யா பெரிய நியாய செம்மலான்னு கேட்டார். இப்போ கூட நான் அவர் அழுத சரி ஓகே அப்படின்னு நினச்சிட்டேன். இப்போ வந்து லைவ்ல சொல்கிறாரு, நான் வியானாவை பேச விடாமல் பண்ணிட்டேங்கிற மாதிரி ஏதோ சொல்கிறாரு. அப்போது அவர் வந்துட்டு தெரிஞ்சுதான் எல்லாம் பண்ணுறாரு. அப்புறம் பயங்கரமாக அழுதுட்டு தனியாக போய் அழுதுட்டுருக்காரு. சபரி எல்லாம் சமாதானப்படுத்துகிறாங்க. அரோரா சமாதானப்படுத்துகிறாங்க. அரோரா வந்து இவர் அழுத உடனே அழவே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா எனக்குன்னு ஒரு ப்ரொஃபஷன் இருக்குது, என்னை நம்பின ஆளவே இருக்காங்கலாம் சொல்கிறாங்க. அப்புறம் அரோரா இங்கே வந்துட்டு திவ்யா கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவர் ரொம்ப உடஞ்சிட்டாரு திவ்யான்னு. அது மட்டும் என்னால் இந்த ஃபுல் போர்ஷன் பார்க்க முடியல, கொஞ்சம் தான் பார்க்க முடிஞ்சது. நான் அவர் ரொம்ப உடஞ்சிட்டாரு திவ்யா அப்படின்னு. எல்லாரும் இப்படி தான் உடஞ்சி போனோம் அரோரா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா அவங்களோட பெயினை சொல்கிறாங்க. திவ்யா அழும்போது அரோரா இப்படி வந்து ஆக்சுவலாக சமாதானப்படுத்தலை. அவங்க திவ்யாவுக்கும் விக்ரமுக்கும் சண்டை நடக்கும்போது ஃபுல்லாகவே விக்ரம் சைடில் மட்டுமே இருக்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னே அவங்க தெரியாமல் விக்ரம் சைடு மட்டுமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு திவ்யாவும் அன்றைக்கி இப்படி தான் உடஞ்சி போயிருந்தாங்க. அவர் ரொம்ப கோவப்பட்டு ஒரு மோசமான ஃபேஸ்லாம் காமிச்சிருந்துருப்பாரு. அவ்வளோ வேர்ட்ஸ் பேசியிருக்கும் போது கூட அவங்க வந்துட்டு சரி இவர் இப்படி பேசிட்டாரு, நீ வருத்தப்படாதுன்னு சொல்லி சமாதானப்படுத்தியிருக்க மாட்டாங்க. இப்போ வந்து திவ்யா கிட்ட சொல்கிறாங்க அவர் உடஞ்சி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ திவ்யா கிட்ட வியானா சொல்கிறாங்க, அது என்ன நீ பேசினாலே ஏன் 10 பேர் ரவுண்ட் அப் பண்ணுறாங்க, இப்படி தான் நான் அவரை எதிர்த்து கேட்டனால என்னையும் இப்படி தான் ரவுண்ட் அப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வியானா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.